சரியா? கவனிங்க. இப்போ இதில் நான் எதுவுமே மாஸ் வைக்கல, அதனால தான் இடைக்கற்ற நிலை எழுதணும். நீ என்ன பண்ணணும், இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டரை வந்து ஜஸ்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடணும். ட்விஸ்ட் பண்ணிட்டியா? இது ஏதாவது ஒரு பொசிஷனில் வந்து நீ வந்து மார்க் பண்ணிக்கணும். ஒன்று ஆசிலேஷன் அப்படின்றது, அப்போ யாரும் சரி சொல்லுங்க, அறிந்து வாங்க. ஒன்று ஆசிலேஷன் அப்படின்றது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு அவங்க போட்டுருக்கேன். இடுப்பை கைடு. இப்போ இந்த ஜோல்டர் வந்து இந்த பக்கம் போயிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன் ஆசிலேஷன். கவனி, இப்படி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன் ஆசிலேஷன். திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு. திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப இப்படி மூணு. அதே மாதிரி இதில் அந்த டிஸ்கில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கோட இதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அந்த புள்ளி என்ன வரும், இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரும். திரும்ப அதே இதை கொஞ்சம் ஒன் ஆசிலேஷன். இதே 10 ஆசிலேஷனுக்கு டைம் என்ன பார்க்கணும். சரியா? இப்போ 10 ஆசிலேஷனுக்கு நம்ம டைம் பார்க்கும்போது நம்ம ட்ரையல் 1 ட்ரையல் 2 அட் டைமில் ட்ரையல் 1 ட்ரையல் 2 நம்ம வந்து எடுக்கணும். இப்போ ட்ரையல் இடையில நிலைக்கு டிஸ்கில் மாஸ் எதுவும் வைக்காத பொழுது இடையிலற்ற நிலையில் இருக்கும் பொழுது, சரியா, முதல் முறை ட்ரையல் 1க்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 54 செகண்ட். ட்ரையல் 2 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ செகண்ட் வந்திருக்கு, 54 செகண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சராசரி. இப்போ ட்ரையல் 1 ட்ரையல் 2 ரெண்டுக்கு வந்து 54 செகண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு நான் சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ட்ரையல் 1ஓட வேல்யூவும் டைமோட வேல்யூவும் ட்ரையல் 2 டைமோட வேல்யூ ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணிருக்கோங்க, வகுத்து போடுறோம். 54 + 54 / 2 = 54 கூட்டினா எவ்வளோ வரும், 108. இப்போ 108 ரெண்டாவது வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும், 54 வரும். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இடைக்கட்டல T1 தொலைவில் வைத்து டைம் ஆசிலேஷன் T1 கண்டுபிடிக்கணும். அதே நேரம் T1 கண்டுபிடிக்க 10. இந்த இடைக்கட்டல எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டருக்கு க்ளோசஸ்ட் ஆகிடும். இந்த ரெண்டு இடைக்கட்டலும் என்ன பண்ணணும், இந்த பாயிண்டருக்கு க்ளோஸாக தான் கொட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு இடைக்கற்கள் வந்து பாயிண்டரை டச் பண்ணிட்டா போட்டுருக்கா, இந்த பொசிஷன்ல வைக்கிறதுக்கு பேர் தான் இடைக்கற்கள். T1 தொலைவில் இடைக்கற்களுடைய நிலை என்ன, புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணணும், இப்போ நீ என்ன பண்ணணும், இதை ட்விஸ்ட் பண்ணி விடணும். ட்விஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி 10 ஆசிலேஷனுக்கு அடைவு நேரம் எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்.